எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இது எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியோட பார்ட் 2 வீடியோ தான். நீங்க இன்னும் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா, நான் கீழ இருக்க ப்ளே பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. மார்னிங்லேருந்து ஈவினிங் வர பார்ட் 1ல என்ன பண்ணேன்னு காமிச்சிருப்பேன். அது ஒரு கன்டினியூஷன் தான் இது. இந்த ஆனிவர்சரி ஸ்பெஷலா நான் வந்து ஒரு ஜெல்லி கேக் மாரி பண்ணியிருந்தேன். ஃப்ரூட் வச்சு. அதை எப்படி பண்ணேன்னு சொல்லி நான் வீடியோவா போடுறேன். அடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் இல்லாமையா? ஸோ ஃபோட்டோஸும் எடுத்தாச்சு. இந்த ஜெல்லி கேக் என்னதான் என் ஹஸ்பண்ட் வீட்ல இருந்தாலும், அவங்களுக்கு தெரியாம நான் சர்ப்ரைஸா தான் பண்ணுனேன். ஸோ அத வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸா நான் காமிச்சேன். காமிக்கிறதுக்காக நான் கண்ண மூடிட்டு கூட்டிட்டு போனேன். என் ஹஸ்பண்ட் ஹைட்டா இருக்காங்க. நான் ஷார்ட்டா இருக்கேன். அதனால அத கண்ண மூடி கொண்டு போய் அந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டு போய் சேர்க்கறதுக்குள்ளேயும் படாத பாடு பட்டுட்டேன். அத பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னு நீங்களே கேளுங்க. Very nice. Nice. Lovely. செம்ம காம்ப்ளிமெண்ட் இல்ல. நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் பண்றப்போ, அதுக்கு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த வகையில எனக்கு செம்ம காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது. நான் ரொம்பவே ஹேப்பியா இருந்தேன். பார்ட் 1லயே சொல்லியிருப்பேன். வி ஆர் ஸ்டெப்பிங் இன்டூ 4த் இயர் ஆனிவர்சரி. 3rd இயர் முடிஞ்சு 4த் இயர் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. என்னைக்குன்னு தானே கேட்குறீங்க? நவம்பர் 7th. ஃபர்ஸ்ட்டோட நாங்க வந்து 4 அப்படிங்கிற கேண்டில் வாங்கியிருந்தோம். ஸோ அதில பருத்திட்டு அதையும் 2 பேரும் சேர்ந்து அணைச்சிட்டு, திரும்ப எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது. இன்னும் ஹேப்பியாகி அப்புறமேட்டுக்கு சரி நான் செஞ்ச கேக்க வெட்டி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி, எங்கள்கிட்ட இந்த கத்தி தான் இருந்தது. இது வந்து ஒரு பிரெட் கட் பண்ணுற கத்தி. ஸோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, மற்றதெல்லாம் நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா அது இதுன்னு அரிஞ்சிருப்போம். அதோட டேஸ்ட் இதில வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிட்டேன். கட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா தான் கட்டாச்சு. ஆனால் எடுக்கிறப்போ கொஞ்சம் வந்து ஒழுங்காவே வரல. ஏன்னா ஒழுங்கா கட் ஆகலையா என்னன்னு தெரில. கரெக்ட்டா ஒரே ஒரு ஜெல்லி அப்படியே ஃபார்ம் ஆகி அந்த டிராகன் ஃப்ரூட் மட்டும் வந்தது. எடுத்து சாப்பிட்டோம். அதுவே வந்து அவ்வளோ சூப்பரா இருந்தது. அப்படியே வாயில வச்சோன்னா அமிர்த மாதிரி இருந்தது. ஜெல்லி இல்லையா யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டுக்கு வந்து நாங்கள் ரெடிமேட் பரோட்டா வாங்கியிருந்தோம். அதோட மத்தியானம் வச்ச சிக்கன் செமி கிரேவியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி கொஞ்சம் தண்ணியாக வந்து வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து நைட்டு டின்னரை வந்து முடிச்சாச்சு. ஸோ எப்பவும் போல் நாங்கள் அப்படியே நைட்டும் ஊட்டி விட்டுக்கிட்டோம். ஸோ அன்னைய டேயில் வந்து நல்லா ஸ்பெஷலாக்கி நாங்கள் வந்து அன்னைய டேவை முடிச்சாச்சு. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த ஆனிவர்சரி விலாகு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.